அந்த ஆத்மா அடுக்குமாடி கட்டிடத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு பிரச்சனைகளை கொடுத்துச்சு. வாங்க பார்க்கலாம். இதுலேருந்து யாருமே கீழே வர்றது இல்லையா, அதுக்கப்புறம் சின்ன பசங்க விளையாடுறதுக்கே வர்றது இல்லையா. அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த அடுக்குமாடி கட்டிடம் மயான அமைதியை காத்துச்சான். ஒரு நாள் அந்த சின்ன பசங்களாம் ஒரு மாதம் கழித்து விளையாட கீழே வராங்களாம். வரும்போது அந்த சைடு பார்க்கும்போது அந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்குமா. எப்படின்னா ஒரு மழை வந்துச்சுன்னா க்ளவுட்ஸ்லாம் மறைக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சான். அதனால் அந்த பசங்க பயந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் விளையாடும் போது மேலே எட்டி பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் குதிக்கிற மாதிரி இருக்குமா. குதிக்கும் போது கீழே பார்த்தா எதுவுமே இருக்காதான். பார்த்து அந்த பசங்க பயந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து ஒருத்தவங்க வீட்டை கதவு தட்டி கத்துதான். அதுக்கு இன்னொரு கதவு திறந்து பார்த்தா யாருமே இல்லையா. நடக்கிற சவுண்டு கேட்குதான், ஜெல் ஜெல் நடக்கிற கொலுசோட சவுண்டு கேட்குதான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒருத்தங்க நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் டிவி ஆன் ஆயிருக்கான். டிவி ஆனதை பார்த்து அவங்க தான் ஆஃப் பண்ண மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சி அவங்க திருப்பி ஆஃப் பண்ணுறாங்க. திருப்பி படுக்கலாம் போகும்போது டிவி வந்து திருப்பி ஆஃப் பண்ணாங்க, திருப்பி ஆன் ஆகுதான். அதுக்கப்புறம் அவங்க ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்க போகிறாங்களா. அப்போ வந்து ஒரு நாய் கத்திக்கிட்டே இருக்கான். அவங்க வீட்டில் இருக்க நாய் கத்திக்கிட்டே இருக்கான், குலைச்சிக்கிட்டே அந்த ஏதோ ஒரு சைடை பார்த்து குலைச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் அவங்க பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்களா. இன்னும் நிறைய திகில் சம்பவம் நடந்துச்சு, அதை நான் நாளைக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.